குழந்தைகள் உட்கொள்ள வேண்டிய ஊட்டச்சத்து உணவுகள். 2 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளின் உணவு பட்டியலை பார்ப்போம். பருப்பு உணவுகள். 2 வயது குழந்தைக்கு பருப்பு சம்பந்தப்பட்ட உணவை தினமும் உண்ண கொடுக்கும் பொழுது உடலில் புரதத்தின் அளவு சரியாக தக்க வைக்கப்படும். பருப்பு வகைகளின் பல வகைகள் இருக்கிறது. இருப்பினும் பாசிப்பருப்பானது குழந்தைகளுக்கு நன்மை தரும். ஆரோக்கியமான எண்ணெய்கள். ஆலிவ் விதை, அக்ரூட் பருப்புகள், சோயாபீன்ஸ், பிற நட்ஸ் வகைகள் மற்றும் அவற்றின் எண்ணெய் ஆகியவை அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளன. இவற்றை 2 வயது குழந்தைகளுக்கு கொடுத்து பழகலாம். பால் பொருட்கள். பால் பொருட்களான பால், தயிர், பன்னீர் அனைத்தும் கால்சியம் நிறைந்தவை. கால்சியம் வலுவான எலும்புகளை உருவாக்க உதவுகிறது. உங்கள் குழந்தைகளுக்கு லாக்டோஸ் ஒவ்வாமை இருந்தால் கால்சியம் பற்றாக்குறை ஈடு செய்ய கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழைப்பழங்கள். மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்திற்கு அவசியமானவை. தசை வலிமைக்கு தேவையான சத்துக்கள் வாழைப்பழங்களில் காணப்படுகின்றன. இந்த நன்மை பயக்கும் பழத்தை தானியங்கள் மற்றும் பிற உணவுகளில் இணைத்து சாப்பிடலாம். கேரட். கேரட் வைட்டமின் ஏ நிறைந்தது. இது எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. கீரை மற்றும் பிற காய்கறிகளிலும் வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளது. உங்கள் குழந்தைகளின் உணவில் வெவ்வேறு வைட்டமின்கள் நிறைந்த உணவுகளை சேர்ப்பது அவசியம். கோழி மற்றும் பிற அசைவ உணவுகளில் எளிதில் உறிஞ்சக்கூடிய இரும்பு சத்து உள்ளது. இரும்பு சத்தானது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினுக்கு சக்தியளிக்க உதவுகிறது. இரத்த சோகையையும் தடுக்கிறது. சிட்ரஸ் பழங்கள். எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு ஆகியவற்றில் விட்டமின் சி உள்ளன. வைட்டமின் சி குறைபாடு ஸ்கர்வி போன்ற கடுமையான நோய்களுக்கு வழிவகுக்கும். ஈறுகள் மற்றும் இரத்த நாளங்களை வலுப்படுத்தும். காய்கறிகளிலிருந்து மீளவும் வைட்டமின் சி உதவுகிறது. மாம்பழம், வாழைப்பழங்கள், தக்காளி, கீரை போன்றவற்றிலும் வைட்டமின் சி உள்ளது. மீன். அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களை கொண்டவைகளுள் மீனும் ஒரு நல்ல மூலமாகும். இவை நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகின்றன. இதய அமைப்பு பலப்படுத்துகின்றன. விட்டமின் டி. இது ஒரு உணவு அல்ல என்றாலும் உடல் உறிஞ்சும் சத்தாகும். உடல் வளர்ச்சியில் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது. சூரிய ஒளியில் இருந்து பெறப்படும் வைட்டமின் டி சத்து குழந்தைகளின் வளர்ச்சிக்கு திறனில் மிக முக்கிய பங்காற்றுகிறது.